ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வந்தால் போதும் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அவர் அற்புதம் செய்கிறவர். ஆமென், ஆமென். பேசுங்க, பேசும்போது தான் பக்தி விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பேச பேச உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவன் சொல்ல சொல்ல தேவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்கா 1:37. எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாடமான வசனம். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறாரு, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த ஒரு பலவீனத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் இனி நடைபெறாது என்று ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருந்தாலும், உங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இனி நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில உங்கள்கிட்ட சொல்ற காரியம், மனிதனால் முடியாதது எல்லாம் என்னால் செய்து முடிக்க முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உங்க பக்கத்துல இருக்க கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒருவேளை மனுஷனை நம்பி இருந்தீங்கன்னா, மனுஷர்கள் உதவி எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா, அவர்கள் முடியாதுதான், உங்க முயற்சினால் முடியாதுதான். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது உங்களால செய்து முடிக்க முடியாதுதான். எவ்வளவோ நீங்க திங்க் பண்ணாலும் அது உங்களால செய்து முடிக்க முடியாதுதான். ஆனா ஒருவர் நினைச்சால் போது என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவது. பக்கத்துல சொல்லுங்க, ஒருவர் நினைச்சா போது அவர் என் தலையை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஒருவர் நினைச்சா போது அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குறவர். ஆமென், ஆமென், ஆமென். அவர் வாளாக்காமல் தலையாக்குறவரா. சுற்றி இருக்கவங்களை பார்த்து உன்னை வாளுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, ஒருவரால் என்னை மாற்ற முடியும், ஒருவரால் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடியும், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:7. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளையச் செய்கிற, சொல்லுங்க, விளையச் செய்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லையா, நீர் பாய்ச்சுகிறவனாலே ஒன்றுமில்லையா. விளையச் செய்கிறவர் யாருங்க? சொல்லுங்க, விளையச் செய்கிறவர் யாருங்க? பக்கத்தை சொல்லுங்க, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களால் எழும்ப முடியலையா? இல்லை நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களால் வாழ முடியவில்லையா? ஒருவேளை எவ்வளோ தண்ணி ஊற்றி பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இல்லையா? சொல்லுங்க, விளையச் செய்கிற ஒருவர் இருக்கிறாரு, அவர் தான் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு செடிக்கு நீங்க தண்ணி ஊத்திட்டு இருப்பீங்க, ஒரு செடிக்கு நீங்க அதிகமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அது வளரலன்னா எவ்வளவு சோர்ந்து போவீங்க, அது வளரவில்லை என்றால் எவ்வளவு வேதனைப்படுவீங்க. அது போல ஒவ்வொரு நாளும் உழைத்து உழைத்து ஒவ்வொரு நாளும் தேய்ந்து தேய்ந்து எனக்கு இந்த அற்புதம் நடைபெற வேண்டும், இந்த அதிசயம் நடைபெற வேண்டும், என் வாழ்க்கையில் இது மாற வேண்டும் என்று பல நாட்கள் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் உட்கார்ந்து, சில நேரங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க அல்லவா, சில நேரங்கள் வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க அல்லவா. ஆண்டவர் சொல்றாரு, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாக. அவர் விளையச் செய்கிற தேவ, அவர் உங்க தலைகளை உயர்த்துகிற தேவ. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி நீங்க சோர்ந்து போன நிலைமையில, பலவீனப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஒருவேளை உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு நீர் பாய்ச்ச தேவையில்ல, உங்களுக்கு நட தேவையில்ல, விளையச் செய்கிற நான் இருக்கிறேன். 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியும் என்றா, இல்லாதவளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவ உங்களோடு கூட இருக்கிற. கரங்களை தட்டி இந்த மாலை வேளை நன்றி செலுத்துவோமா? அவர் நினைத்தார்னா அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் நினைச்சார்னா அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த லூக்கா 1:37 முன்பதாக வாசித்தீங்கன்னா, மரியாள் கேட்கிறா, இது எப்படியாக புருஷனை அறியேனே, இது எப்படியாகும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது உன்னால முடியாதுதான், இது மனுஷனால முடியாதுதான், ஆனா தேவன் நினைச்சார்னா எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார், அப்பொழுது எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படும் என்று சொல்லி தேவன் அற்புத நிகழ்த்தை காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படியாகும்? இது கூடாது,
இது நடக்காது, இது முடியாது, என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தது என் தேவன் ஓபன் பண்ண வல்லவரா இருக்கிறாரு. நீங்க முடியாதுன்னு சொல்ற காரியத்தை என் தேவன் திறக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் திறந்தா ஒருவனால் அடைக்க முடியாது. பிரியமானவர்களே, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சீங்களோ, நீங்க எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்களோ, யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தான்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினான்னு சொல்றீங்களோ, பக்கத்துல சொல்லுங்க, எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுகிற நாட்கள் வந்துருச்சு. அவருடைய பார்வைக்கு அழகா இருக்கிறபடினால அவர் என்னை உயரத்துல கொண்டு போய் உட்கார வச்சு எனக்கு அவர் அழகு பார்க்கிற நாட்கள் வந்துவிட்டது. அவர் என் தலையை உயர்த்துற நாட்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆகும் என்று சொல்லாதீங்க, செய்து முடிக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். எப்படி ஆகும்? புருஷனே அறியேனே, எப்படி ஆகும்? கூட இருக்கிறவர் பெரியவருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறது யாருன்னே தெரியாதனாலதான் நீங்க மந்தமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க கூட இருக்கிற அதிசயம் செய்கிறவர் யாருன்னு தெரியாதனாலதான் நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சொல்லுங்க, என் கூட இருக்கிற பவர், என் கூட இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, அவர் நினைச்சாருன்னா ஒருவனை பொசிக்கப்படவும் முடியும். அவர் நினைச்சாருன்னா யாரை வேணா தூக்கி உயரத்தில் நிறுத்தவும் முடியுங்க. அவர் செய்ய ஆகு, அவர் சொல்ல ஆகு, அவர் கட்டளையில நிற்கு. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மண்ணு புத்தனம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்லங்க, அவர் சொன்னா அது செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். நடுகிறவனால சொல்லுங்க, நடுகிறவனால சொல்லுங்க, ஓம் பிரயாசத்தினால சொல்லுங்க, ஓம் பிரயாசத்தினால, உன்னுடைய வீரத்தினால, உன்னுடைய பலத்தினால, நீ பிரயாசப்படுகிறதுனால சொல்லுங்க, விளைய செய்ய ஒருத்தர் இருக்கிறாரு, உரம் போட ஒருத்தர் இருக்கிறாரு, வளர செய்ய ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருவேளை நான் நீர்ப்பாய்ச்ச மறந்து போனாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவருக்கு அவரே இறங்கி வந்து அற்புதம் செய்கிறவர் இருக்கிறாரு. காக்கைகளை பாரு, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நுறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, ஆனா அதன் தேவைகளை தேவை சந்திக்கிறார் என்றா உன்னுடைய தேவைகளை சந்திக்க என் தேவனுக்கு எம்மாத்திரம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுதோமா. உலகத்தில் இருக்கிற காரியங்களை, புழுக்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஒன்றுமே இல்லாதவைகளுக்கெல்லாம் அவர் உதவி செய்கிறாருன்னா, ஜீவனுள்ள உங்களுக்கும் எனக்கு, உங்களுக்காக ரத்தம் சிந்தின உங்களுக்கும் எனக்கு அவர் செய்கிறது நிச்சயமாக உண்டு. அவர் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய தினம் உங்களை குறித்து கவலைப்படும். ஆமென், ஆமென். அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம். பக்கத்தில் சொல்லுங்க, இனி எப்படி ஆகுன்னு கேட்காதீங்க, அவர் செய்து முடிப்பாரு. உங்க வாயில் அவிசுவாசத்தை போடாதீங்க, எப்படி ஆகுன்னு கேட்காதீங்க, நடக்கும். அது எப்படி நடக்கணும் எனக்கே தெரியாது, ஆனா நடந்தே தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்ப மாரா என்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அது தண்ணீர் கசப்பானதான். நம்முடைய வாழ்க்கையில் நடந்து செய்யல சில காரியங்கள், கசப்பான காரியத்தில் நடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். சில நேரங்கள் நம்ம யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியில தான் முடிகிறது. நம்ம அதிகமாக எதிர்பார்த்துக்கிற காரியம் சக்சஸ் ஆகும் நினைக்கிறோம், அது சக்சஸ் ஆகாமல் அது ஃபெயிலியராக தான் ஆகிக்கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம எந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறோம், மாராவிலே நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று யாரோட வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். சொல்லுங்க, எண்ணத்தை. மாறால போய் தண்ணி குடிக்க ஆசைப்பட்டது யார் தப்பு? முதலாவதாக யாரோட தப்பு? என்னுடைய தப்பு. அது மாறான்னு தெரிஞ்சு போய் தண்ணி குடிக்கலாமா? குடிக்க கூடாது. ஆண்டவரை நோக்கி பார்த்தா என்ன பண்ணிருப்பாரு? முதலாவதாக நல்ல தண்ணீர் கொடுத்திருப்பாரு. நீங்களா செயல்பட்டு ஓடி போய் மாறால போய் தண்ணீரை குடிச்சு விட்டு எனக்கு கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கூட யாரையும் சேர்த்து திட்டுறாங்க? மோசையும் சேர்த்து
திட்டுறாங்க. மோசேயின் தேவனையும் சேர்த்து என்ன பண்றாங்க? திட்டுறாங்க. மாறாக்கு நேராக ஓடுனது யார்? மோசே மாறாவின் தண்ணீரை குடிக்க சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. அவர்கள் மாறாவின் இடத்திற்கு வந்தபோது தன்னுடைய கண்களில் பார்க்கும்போது அது ஒரு நீரூற்றாய் இருந்தது. கண்களில் பார்க்கும்போது அது ஒரு குளமாய் இருந்தது. கண்களில் பார்க்கும்போது அது ஒரு ஏரியா இருந்தது. ஜனங்கள் பார்த்தவுடனே கண்களின் இச்சை ஜனங்களுக்கு தெரியாதபடினால் வேகமாய் ஓடி போய் குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு மாறா. நீங்க ஒரு பிரச்சனை விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இந்த பிரச்சனைக்குள்ள நான் விழுகாமல் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த பிரச்சனைக்கு நேரா ஓடாம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி போய் நானா விழுந்து விட்டேனே என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை தேவன் சொல்லுகிறாரு, மாறாவையும் மதுரமாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு தெரியாது நாங்க விழுந்தது, எங்க விழுந்ததுன்னு தெரியாது, மாறா என்று தெரியாது. கண்களுக்கு பார்க்காத நீரோடையா இருந்தது, கண்களுக்கு பார்க்காத அழகுள்ளதா இருந்தது, கண்களுக்கு பார்க்காத செழிப்பானதா இருந்தது. ஆனா குடிக்கும் போது தான் தெரிஞ்சது அது என்னவா இருக்கிறது? மாறாவாய். மாறானா யாருங்க? கசப்பு. ஒருவேளை உங்க வாழ்க்கை கசப்பு என்று சொல்றீங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, சொல்லுங்க, மோசே மோசே. இப்ப கசப்பான நேரத்தில் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? தடுமாறும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீங்களா? வழி மாறும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீங்களா? ஒருவேளை அந்த தண்ணீரை பார்த்த உடனே இதை குடிக்கலாமா என்று மோசேட்ட கேட்டிருந்தா மோசே சொல்லியிருப்பாரு, இது மாறாவாய் இருக்கிறது, இது மதுரமாய் மாற்ற தேவனால் கூடு, நீங்க தேவனை நோக்கி பாருங்க, அது மதுரமாய் மாறும் என்று சொல்லியிருப்பாரு. ஆனா ஜனங்கள் நேராக போய் மாறாவில் என்ன பண்ணாங்க? தண்ணீர் குடிக்க முயற்சி பண்ண. தண்ணீரை பார்த்தவன யாரு கண்ணுக்கு தெரியாம போயிட்டா? மோசே. அன்னைக்கு கடவுளாயிருந்தவர் மோசே தான். அன்னைக்கு இருக்க ஜனங்களுக்கு யாரு தான்? மோசே தான் வழிகாட்டி. தேவன் சொல்லுகிறதை கேட்டு வழிகாட்டுகிறவர் தான் மோசே. அந்த வழிகாட்டியின் பேச்சை இது நாள் வரைக்கும் நடந்து கூட்டு வந்தவர், செங்கல்ல 2 பிளந்து கூட்டிட்டு வந்தவர், பிரச்சனைகள் மத்தியில கூட்டி கொண்டு வந்தவர், 120 வருஷமாய் பாடுகள் மத்தியில கூட்டி கொண்டு வந்தவர். தேவன் அவரை கொண்டு செய்த அற்புதங்களை பார்த்த அந்த ஜனங்கள், அந்த வழிகாட்டியை பார்த்த ஜனங்கள் தண்ணீரை பார்த்த உடனே யாரை மறந்து போனார்கள்? வழிகாட்டியை மறந்து போனார்கள். ஒருவேளை நீங்களும் இது போல தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்ய வல்லவர், அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்க கண்களில் பார்த்த உடனே தேவனை விட்டு மாறாக்குள்ள ஒருவேளை நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவனை விட்டு ஒருவேளை பாவத்துக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும் வழிகாட்டிட்டு வந்த ஒரு மோசே கூட இருக்கிறாரு. ஆனா தண்ணீரை பார்த்த உடனே ஜனங்களுக்கு யாரை மறந்துட்டாங்க? மோசேய. நீங்க நடந்து கொண்டு இருக்கும்போது இயேசு உங்க கூட இருக்கிறாரா? இயேசுவோட நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த கேள்வி இயேசு கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? நான் கரெக்டான பாதையில் போடிக்கொண்டிருக்கிறேனா? இந்த பாதையில் நான் செல்லலாமா? இந்த பாதையில் நான் செல்லாமல் இருக்கலாமா? போன வாரம் பார்த்த தாவீது தெளிவா கேட்கிறாரு, நான் இவர்களை பின்தொடரட்டுமா, பின்தொடர வேண்டாமா? இவர்களின் கையில் ஒப்பு கொடுப்பீரா, ஒப்பு கொடுக்க மாட்டீரா என்று தாவீது கேட்கிறாரு. அதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்கிறது. இந்த தோல்விக்கு இயேசு காரணமா, இந்த தோல்விக்கு நீங்கள் காரணமா என்று ஆராய்ந்து பாருங்க. இயேசு என்னைக்கும் தோல்வியை கொடுக்கிறவர் இல்ல, அவர் எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்கிற தேவன். கரெக்ட் சொல்லுதோமா? அப்ப தோல்வி உங்க வாழ்க்கையில இருக்குன்னா நீங்க யாருடைய செயல்பாட்டின்படி நடந்து கொண்டிருக்கிறீங்க, யாருடைய செயலை கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, என் சுய பேச்சை கேட்டு என் சுய சிந்தையின்படி நடந்திருந்தா ஆவியானவரை ஒரு விஷயம் மன்னிங்க, இப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை மதுரமாய் மாற்ற நீங்க கூட வாங்கன்னு சொல்லுங்க. அவங்க கூட வந்து அற்புதம் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே போய் குடிச்சாராங்க மாறாவை? மோசே குடிச்சாரா? சொல்லுங்க, மோசே குடிச்சாரா? இல்ல. அவருக்கு தெரியும் அது மாறா, அதுல போய் என்ன கைய வைக்க கூடாது, குடிக்க கூடாது, அது மதுரணமானதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும். மோசேக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா சுற்றி இருக்க ஜனங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர்களும் தேவனும் ஒன்றுபடவே இல்லை. இந்த இடத்துலையும் தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவர் தேவன் பக்கத்தில் நெருங்கவும் இல்லை. அவர்களுக்கு தேவை 3 நேர சாப்பாடு, காடை வரணும், மண்ணா வரணும், தண்ணி வரணும், இன்னும் அவங்களுக்கு தேவை வரணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன இல்லை, பெருசாக ஆண்டவரோட இணைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஒருவேளை நீங்களும் எனக்கு தேவைகள் மாத்திரம் சந்திச்சா போது, நான் தேவனுக்குள்ள இன்னும் நுழைய வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா
எல்லா நேரமும் நீங்கள் என்ன பண்ணிக்கிற மதுரத்துக்குள்ளேயே போக முடியாதுங்க. மாறாபில் காலை வைக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ வழிகாட்டி இருக்கும்போது நீங்கள் வழிகாட்டியை பிடித்து கொள்ளாவிட்டா, வழிகாட்டி இல்லாத நேரத்தில் நீங்கள் யாரை பிடித்துக் கொள்வீர்கள்? பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், நீங்கள் விசுவாசிக்காமல் தேவனுடைய நாமத்தை நீங்கள் மறுதலிச்சீங்கன்னா, கடைசி காலத்தில் 2ஆம் வருகையில் அவரே வரும்போது நீ என்ன கெஞ்சினாலும் அங்கே என்ன நடக்காது? வேலை நடக்காது. சொல்லுங்க, மாறாவில் ஒருவேளை விழுந்தீங்கன்னா கண்ணை மூட்டு சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுங்க ராஜா. ஒருவேளை நான் தேவையில்லாத காரியத்தில் போயிருந்தேன்னா இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையை என்ன உனக்கு மதுரமாய் மாற்றுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஹல்லேலூயா. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அப்போ மாறாவுக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் யாரை சோதித்தார்னா, இஸ்ரவேலை யாரை சோதித்து சொல்லுங்க, யாரை சோதிக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மாறாவில போய் குடிப்பாங்களா, இல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்களா? இது குடிக்கலாம் என்று கேட்பாங்களா, இல்ல தானே போய் அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்களா? தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளை நோக்கி பார்க்கிறவர் இருக்கிறாரு. ஒரு காரியத்தை தேவன் உண்மையாக வச்சிருப்பாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. அந்த ஆசீர்வாதங்களை பிரவேசிக்கிறது முன்பதாக அதை நான் தொடலாமா, அதை நான் பெற்றுக்கொள்ளலாமா, அது எனக்கு தானா என்று அவர் கேட்பார்கள் என்று தேவன் நோக்கி பார்க்கிறார். நம்ம நினைச்ச உடனே ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே டக்குனு வேணாம் குதிச்சிடுறோம். குதிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம்? இது மாறா. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வச்சதான். அவர் தேவன் தண்ணீர் அவர்களுக்கு தான் வச்சாரு. ஆனா அது எப்படி வச்சாருன்னா, மதுரமாய் மாற்றி வைக்க வேண்டும் என்று விரும்பி வச்சாரு. ஆனா அது மாறாவாய் மாற்றி கொண்டது யாருன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் விழுந்தபடினால அந்த மதுரமான தண்ணீர் முதலாவதாக எப்படி மாறப்பட்டது? மாறாவாய் மாற்றப்பட்டது, கசப்பானதாய் மாற்றப்பட்டது. தேவனை நோக்கி பார்க்கும்போது உன்னை தூக்கி போட்ட அதே இடத்துல தான் தேவனை ஆசீர்வதிக்கிறார். வேற தண்ணியை கொடுக்கலைங்க, அதில் ஒரு மரக்கலையை தூக்கி போட்டு அந்த மாறாவை, அந்த கண்ணீரை, அந்த வெக்கத்தை, அந்த பாடுகளை, அந்த புறக்கணிக்கப்பட்ட இடத்தை தேவன் மறுபடியும் புதுப்பிக்கிறவர்கள் கலந்து செலுத்தோமா. நீ வைக்கப்பட்ட அதே இடத்துல, நீ தோல்வியை தழுவின அதே இடத்துல, நீ புறக்கணிக்கப்பட்ட அதே இடத்துல, நீ தூக்கப்பட்ட அதே இடத்துல மறுபடியும் கர்த்தர் தலைகளை துளிர் சொல்லுதும். அந்த மாலை வேளையில அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. பக்கத்துல சொல்லுங்க, அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால், பக்கத்துல சொல்லுங்க, என் தேவனால, என் இயேசுவால, என்னை படைச்சவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எடுங்க. யோவான் 11:37. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? இப்ப மனுஷருடைய நினைப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது? குருடனுடைய கண்களை திறந்த இவருக்கு இந்த லாசரு சாகாமல் இருக்க வேண்டிய ஒரு மந்திரத்தை போட்டிருக்க முடியும்ல, அவர் சாகாமல் இருக்க பண்ணிருக்கலாம் அல்லவா என்று பேசிக்கொண்டார்களாம். இயேசு வந்துட்டாரு, லாசரு மரிச்சு 4 நாள் ஆயிற்று. இயேசு வந்துட்டாரு. இயேசு வரும்போதே சொன்னாரு, லாசரு உயிரோடு எழுப்புவோம் வாங்க என்று சொல்லி தான் கூட்டிட்டு வர்றாரு. மார்த்தாலும் மரியாதையும் பார்த்து சொல்றாரு, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்றாரு. எல்லா காரியத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஜனங்கள், அவர்களில் சிலர், இவர்களில் சிலர், உங்களுக்குள் இருக்கிற சிலர் சொல்லுவோம், நம்ம நம்பிக்கையா இருப்போம். நீ இதுவரையுமா நம்பிட்டு இருக்கிற, உனக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சு நம்புற வத்தியான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு போயிருவாங்க, குழப்பி விட்டு. அவங்களுக்கு தெரியல அவர் செத்தவனை உயிரோடு எழுப்புவாரு, லாசரு உயிரோடு எழுப்பதான் வந்திருக்காரு என்று அவங்களுக்கு சொல்ல முடியல. அவங்க சொல்றாங்க, குருடருடைய கண்களை திறந்த இவர் ஏன் லாசருவை மறியாமல் இருக்க பண்ணிருக்கலாம் அல்லவா, லாசரு இன்னொரு வாரம் வியாதியில இருக்க பண்ணிருக்கலாம் அல்லவா. இயேசு கிறிஸ்துவுக்கு வியாதியில் இருந்து மாத்திரம் தான் சுகப்படுத்த தெரியும், மரித்தவனை உயிரோடு எழுப்ப தெரியாது. இவனை மறிக்க விடாமல் வைத்திருந்து ஒரு வாரம் கழிச்சு வியாதியிலிருந்து உயிரோடு எழுப்பியிருக்கலாம் அல்லவா. இவனுக்கு வியாதி மாத்திரம் வைத்திருந்துட்டு அவன் உயிரை எடுக்காமல் இருக்க பண்ணிருக்கலாம் அல்லவா என்று சொல்லி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கொண்டிருக்கிறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, குருடரை திறந்த இவர் இவனை மறியாமல் இருக்க பண்ணிருக்கலாம் அல்லவா. நீ சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க,
நீங்க இதுக்கு பாதையில போகாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? இந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம் அல்லவா? இந்த போராட்டம் உங்களுக்கு வராமல் பண்ணியிருக்கலாம் அல்லவா? இன்னைக்கு நீ அவமானப்பட்டு, வெக்கப்பட்டு, துக்கப்பட்டு, கண்ணீர் வடிச்சு நீ இப்படி உட்கார்ந்துருக்கிறல, நீ ஆராதிக்கிற தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை முன்னாடியே காப்பாத்திருக்கிறோம் அல்லவா என்று சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சொல்லுங்க, சொல்லியிருக்கிறாங்களா? நீ இந்த பிரச்சனையில் விழுகாமல் இருக்க தேவன் நீ நினைச்சு நீ விசுவாசிக்கிறீங்கல்ல, தேவன் ஏன் இந்த பிரச்சனை விழ பண்ணாரு? நீங்க இயேசு இயேசு என்று சொல்றீங்களா, ஏன் இந்த பிரச்சனை விழ பண்ணாரு? அவர் விழ பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல, அவரால் எல்லாம் செய்ய முடியல என்று சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. இந்த ஜனங்களும் அப்படிதான் சொல்றாங்க. சிலர், பலர் சொல்லல, பலர் முடிவு பண்ணியிருப்பாங்க, நடக்காதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. சிலர் சொல்றாங்க, எதுக்கு செத்தவன் அவர் பார்க்க வரணும், கல்லறைக்குள்ள வச்சவன் அவர் எதுக்கு பார்க்க வரணும், அதுக்கு அவர் வராமே இருந்திருக்கலாம், இல்லைன்னா முன்னாடியே என்ன பண்ணிருக்கலாம், இவரு ஒரு மந்திரத்தை சொல்லி இவனை சாகாமல் இருக்க ஒரு வாரம் தாமதிச்சிருக்கலாம். அவங்களுக்கு தெரியுது, குருடனை கண்களை திறந்த இவருக்கு சாகாமல் இருக்க பண்ண முடியும் தெரிஞ்சிருக்கு, ஆனா செத்தவனை உயிரோடு எழுப்பாருன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைச்சுக்கிறபடி அவர் செய்கிறவர் அல்ல, அவர் நினைச்சாருன்னா சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இவர்களுடைய ஜெபத்தையும் அவர் பார்க்கிறாரு, இவர்கள் புலம்புறதையும் அவர் பார்க்கிறாரு, மார்த்தாள் மரியாள் புலம்புகிறதையும் பார்க்கிறாரு. அவர்களை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தா நான் உனக்காக எதை வேணாலும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறேன். நீ விசுவாசித்தா இந்த மலைகளை பெயர்க்க நான் வல்லவரா இருக்கிறேன். நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த மரணத்தில் இருக்கிறவன உயிரோடு இருப்ப வல்லவரா இருக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களால் செய்ய முடியாது நீங்க நினைக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லும்போது நாம சொல்லுவோம், இதற்குள் நான் விழுகாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு, அவர் என்னை காப்பாத்தி இருக்கலாம் என்று சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வியாதியிலிருந்து சுகமாக்குறவனுக்கு பெரிய மதிப்பு இல்லைங்க, செத்த உயிரோடு என்பதாக உலகத்திலே பெரிய காரியம். தேவன் உலகத்திலே பெரிய காரியத்தை செய்வதற்கு தான் உங்களையும் என்னை உருவாக்கியிருக்கார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களையும் என்னையும் உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு காரியம், உலகத்தில் எவனும் செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்வதற்காக இயேசு என்னை உருவாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இந்த இடத்தை நீங்க சீல் பண்ணிட்டு கடைசி வரை இந்த இடத்துல உட்கார்றதுக்கு தேவன் உங்களை அழைக்கலைங்க. இந்த இடத்துல இருந்து அநேக செத்தவங்களை உயிரோடு எழுப்பதற்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த பூமியில பிறந்தவன் செத்தவன் என்று இருப்பதற்காக தேவன் உங்களை உருவாக்கல. இந்த பூமியில கர்த்தர் உங்களை கொண்டு அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தரை உருவாக்கி நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு கடுகளவு விதையில விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்கள் மலைகளை பார்த்து பயந்து போய் என்று சொன்னா அது அப்படியே ஆகும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இவனை பார்த்து, இயேசுவா இவனை ரட்சிங்க, பிரச்சனையை மாற்றுங்க, இவன் போராட்டத்தை மாற்றுங்க, இவன் தரித்திரத்தை மாற்றுங்க என்று நீங்க ஒரு கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, பக்கத்துல பார்த்து தேவனால எல்லாம் செய்ய முடியும்னா உங்களாலையும் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் அப்பாவே இவ்வளவு பெரிய காரியம் செய்வார்னா அவருடைய மகனா இருக்க என்னால சகலத்தையும் செய்து முடிக்க முடியும். அவர் எனக்காகவே இந்த பூமியில வந்தாரு, அவர் எனக்காகவே இந்த பூமியில ரத்தம் சிந்தினாரு, அவர் எனக்காகவே சகல அதிகாரங்களையும் எனக்கு கொடுத்துட்டு போனாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுதலிச்ச பேதுருடைய நிழல்ல அற்புதம் நடக்கும்னா, மறுதலிக்காத உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்யற காரியம் பெருசா இருக்குங்க. அவரையே நம்பி வந்திருக்க உங்களுக்கு அவர் செய்யற காரியம் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவரை நம்பணும். பக்கத்துல சொல்லுங்க, அவரை நம்பணும். ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னா பக்கத்துல இருக்க அதில் சில பேரை போல என்ன பண்ணக்கூடாது, அவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்கலாம் அல்லவா என்ன சொல்லக்கூடாது, குறை பேசக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, என்ன பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது. என் தேவனை மட்டா பார்க்கக்கூடாது. என் தேவன் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு 5 வருஷம் கழிச்சு செய்வார், ஒரு 7 வருஷம் கழிச்சு செய்வார். ஆனால் செய்வாருன்னு மட்டும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போல்லாட்டி எப்போ செய்வார், ஒரு நாள் செய்வார், ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவார், அந்த ஒரு மாதம் போனதுக்கப்புறம் அடுத்த மாதம் செய்வார், அடுத்த மாதம் போனதுக்கப்புறம் அடுத்த வருஷம். சொல்லுங்க, அவர் செய்யற வரைக்கும் அவர் என்னை ஓய்ந்திருக்க விடுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்படி பேசணுங்க, விசுவாசத்தோடு பேசணுங்க. அவர் செய்து முடிக்கிறவர் என்னை கைவிடுகிறவர் அல்ல, அவர் செய்து முடிச்சே ஆவாரு. அது உங்க கண்களால் காணு, நீங்க பார்த்தது ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு என்ன ஒருவேளை நடக்காம இருக்கலாம், நாளைக்கு அவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்காரு. இந்த நொடி பொழுது நடக்காம இருக்கலாம், அடுத்த நொடி பொழுது அவர் செய்ய வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி அவர் பேச 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 உங்க வாயின் வார்த்தையின்படி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிவோம், மார்க் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே லேகியோன் பிசாசு பிடித்தவன் ஒருவன் இருக்கிறான்.
அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். யாருங்க அவன்? சொல்லுங்க. பிசாசு பிடித்த ஒரு மகன். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டான். அவனை அடக்க ஒருவனாலும், சொல்லுங்க, ஒருவனாலும், மனுஷனால, சுற்றி இருக்கிறவர்களால, கட்டிப்பட்டவங்களால அவனை அடக்க கூடாதிருந்தது. யாரால கூடும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால எல்லாம் கூடும். கலந்து நன்றி சொல்லுத்தோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னா எல்லாம் கூடும். அடக்க முடியாத அடக்க என் தேவனால முடியும். செய்ய முடியாதே செய்ய என் தேவனால முடியும். பண்ண முடியாதே பண்ண என் தேவனால முடியும். மனுஷர்களால் முடியல. அவனை கட்டி வைத்து பார்த்தாங்க, காப்பாற்ற முடியல. அவனை அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியல. அவன் பிரேத கல்லறையில் பல வருடமாக கட்டப்பட்டவனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கட்ட விழுத்துட்டான். அவனை யாரு கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்படுத்த கூடாமல் போயிற்று. கூடுகிறது ஒருவரால முடியுங்க. அதுதாங்க தேவனாய் இயேசு கிறிஸ்து. அவரால் செய்ய எல்லாம் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இங்க மனுஷரால் கூடாமல் போயிற்று. அவனை கட்டி வைக்க மனுஷனால் கூடாமல் போயிற்று. அவன் சங்கிலில இழுத்து வச்சு கட்ட மனுஷனால் கூடாமல் போயிற்று. ஆனா தேவன் நினைச்சாருன்னா அவர் நினைச்சு வர்றாருங்க. தேவனை தேடி, இயேசுவை தேடி போய் அவன் விழுகிறான். என்னை வேதனைப்படுத்தவா? எத்தனை ஊழியக்காரங்கள் கடந்து போயிருப்பாங்க. அந்த வழியை எத்தனை தீர்க்கதரிசிகள் கடந்து போயிருப்பாங்க. எத்தனை போதகர்கள் கடந்து போயிருப்பாங்க. ஆனா ஒருவராலும் கூடாமல் போயிற்று. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த உடனே இயேசுனுடைய பாதத்தில் போய் விழுகிறான். ஏன்னா அவரால் கூடும் என்று அவனுக்கு தெரியுங்க. அவரால் கூடும்னு பிசாசுக்கே தெரியும். ஆனா உங்களுக்கு எனக்கு இதுவரையும் தெரியாமல் இருக்கு. பார்த்தீங்களா? அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவார்னு பிசாசுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம நடந்தா பார்க்கலாம், இல்லை ஒருவேளை நடக்காமலும் போகலாம். உடனே சொல்லிடுவோம், இது தேவ சித்தம் இல்லை என்று நினைக்கிறேன்னு ஒரே வாரத்தில் தூக்கி யாரு மேலே தூக்கி போட்டுருவோம். நடந்தாலும் தேவ சித்தம்னு சொல்றோம், நடக்கலைன்னா என்ன சொல்லிட்டு போயிடுறோம், இது தேவ சித்தம். இப்போ மாறி மாறி குரங்கு போல மாறுறது யாருங்க? சொல்லுங்க, நான் தான். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கன்னு சொல்லாதீங்க, நான் தான். நானா நடந்துச்சுன்னா தேவ சித்தம் சொல்லுவேன், நடக்கலைன்னு என்ன சொல்லிட்டு போயிடுவேன். ஒருவேளை தேவ சித்தம் இல்லை போல தெரிகிறது. அதனால தான் இந்த பாடுகள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்குது. நம்மளே என்ன பண்ணிட்டு போயிடும், ரெண்டையுமே தூக்கியா பழி யார் தூக்கி மேலே போட்டுரும். ஆனால் கடைசி ஒரு உங்க மேலே தவறுனே சொல்ல மாட்டீங்க. எந்த இடத்துல நான் போய் விழுந்துட்டேன், நான் போய் தவறு பண்ணிட்டேன், என்னால பிசாசு என்னை தூக்கி போட்டான்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டேன். என்னைக்கா சொல்லியிருக்கேன் என் மேலே தான் தப்புன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. தூக்கி யார் மேலே போட்டுறது? அவரை கேட்டுட்டு இருப்பாரு, பார்க்க போறாரு, இல்லை வந்து நம்மள்ட்ட பேசுறதான் போறாரு. ஏன்டா போய் சொல்லணும், இயேசு கேட்க போறாருன்னு சொல்லி எல்லா பொய்யும் தூக்கி யார் மேலே போட்டுறது? இயேசு மேலே. சொல்லுங்க, அவர் உங்களுக்கு நியமிச்சிட்டாருன்னா அது செய்து முடிப்பார். அது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் நினைச்சாருன்னா அது செய்து முடிக்கார் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து இயேசுவின் இடத்துல வந்து விழுந்து, என்னை வேதனைப்படுத்தவா? இங்க மனுஷனால என்னை கட்டி போட முடியல, மனுஷனால என்னை சுகப்படுத்த முடியவில்லை, யாரால என்னை எதுவும் தொட முடியல, அவங்க எல்லாம் முடியாது, தூக்கி பிரேத கடலில் தூக்கி போட்டு போயிட்டாங்க, அவங்களால முடியல, என்னை காப்பாற்ற முடியல, என்னுடைய ஆவியை துரத்த முடியல, நீங்க என்னை வேதனைப்படுத்தவா வந்து? ஏன்னா தெரியும், அவர் நினைச்சாருன்னா என்னை வெளியே துரத்திடுவாருங்கிற பயம் அவனுக்குள்ள இருந்துச்சுங்க. அந்த லேகியோனுக்கு தெரியும், அவர் வந்துட்டாரா, அவர் வந்துட்டாருன்னா இங்க எனக்கு இடமில்ல, இயேசு உங்க
உள்ளத்துக்குள்ள வந்துட்டாருன்னா, இயேசு உங்க குடும்பத்துக்குள்ள வந்துட்டாருன்னா, இயேசு உங்க வேலைக்குள்ள வந்துட்டாருன்னா, இயேசு கிறிஸ்து நடக்கிற இடத்துல வந்துட்டாருன்னா, பிசாசு சொல்லுவா, இனி இந்த இடத்துல இவனை விழுங்குவதற்கு வேலை இல்லை, இவனை விழிக்காட்டுவதற்கு வேலை இல்லை, இவனை வஞ்சிப்பதற்கு வேலை இல்லை, இவனை கேவலப்படுத்துவதற்கு வேலை இல்லை. அவன் யார் கூட வருகிறானா? உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவோட கூட வருகிறாங்க. அவரை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேகியோனுக்கு தெரிஞ்சதை பக்கத்தை சொல்லுங்க. லேகியோனுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் உங்களுக்கு தெரியட்டுங்க. பக்கத்தை சொல்லுங்க. கொஞ்சம் அவரை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லேகியோன் என்ன சொல்லுதுன்னு வாசிப்போம். எனக்கு 8ஆம் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, சொல்லுங்க, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடாத படிக்கு அவரை மிகவும் மிகவும் யாருங்க வேண்டிக் கொள்கிறது? சொல்லுங்க, யார் வேண்டிக் கொள்வது? பிசாசு. யார்கிட்ட வேண்டிக் கொள்ளுது? ஆண்டவர்கிட்ட என்னை எங்கே துரத்திடாதீங்க, பாதாளத்துக்கு மட்டும் துரத்திடாதீங்க, நீங்கள் வந்துட்டீங்க, இனி என்னால் இருக்க முடியாது, என்னை எங்கே தூக்கி போட்டுறாதீங்க, பாதாளத்துக்குள்ளே தூக்கி போடாமல் என்னை இந்த பண்டிகைகளுக்குள்ளே போவதற்கு கொஞ்சம் அனுமதி கொடுன்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறா? பிசாசு ஆண்டவர்கிட்ட. இப்போ இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா, உங்களுக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்னா, உங்களுக்குள்ள பிசாசு யாட்டுங்க கெஞ்சம்? உங்கள்ட்ட கெஞ்சம், தயவு செய்து உன் ஏசப்பாட்ட சொல்லுப்பா, என்னை தூக்கி பாதாளத்துக்குள்ளே போடாமல் கொஞ்சம் என்னை வெளியே மட்டும் விரட்டிவிட சொல்லு. அவர் வந்துட்டாருன்னா நான் எங்கே இருக்க முடியாது? உன் உடம்புக்குள்ள, உன் பிரச்சனைக்குள்ள, உன் போராட்டத்துக்குள்ள, உன் பாடுகளுக்குள்ள இருக்க முடியாது. அவர் வந்துட்டானா ஈரலை வெளிச்சமாய் மாற்றிவிடுவார். கனதனடி சொல்லுதோமா, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எப்படியாகும்? மனுஷர்கள் பார்த்துருப்பா, நம்மளால இது முடியலையே, நம்மளால இது கூடாமல் போயிட்டு, இவ்வளவு கட்டி வைத்திருந்தவனே நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருவன் யாருடைய காலில் விழுந்து கொண்டிருக்கிறான்? இயேசுவுடைய காலில் விழுந்து கொண்டிருக்கிறான். அவரால் செய்ய முடியுமா என்று பார்க்க ஜனங்கள் புடவையில் வந்திருக்கலாம். ஆனா அவர் செய்து முடிச்சாருங்க. திரும்ப அவன் ஜனங்களுக்குள்ள போய் கர்த்தர் செய்த அற்புதத்தை கூறி பின்பு இயேசுவின் பின் சென்றவனாய் மாற்றப்பட்டான். கனதண்டி சொல்லுத்தோமா, தேவன் 2000 பிசாசுகள் உள்ளவனுக்கே அற்புதம் செய்ய முடியும்னா, உங்களுக்கும் எனக்கும் தேவன் உதவி செய்கிறது லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா, சத்தமா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. தேவனால் எல்லாம் கூடும், ஆனால் நீங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. நீ விசுவாசம் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமா? நீ இயேசுவை நம்பினா மட்டும்தான் இயேசுவுக்கு பிரியமா? அவர் உறுதுணையை பற்றினா தான் இயேசுவுக்கு பிரியமா வாழ முடியும். நீங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன், சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசிக்க. உங்களால் இது கூடாதுதான், விசுவாசம் உள்ள தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாதுதான். ஆனா நீங்க தேவனிடத்துல சேர விரும்புனீங்கன்னா அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு உதவி செய்வார், அவர் செய்து முடிக்க வல்லவர், அவர் அற்புதம் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணணுமா? உறுதியா விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16:2. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம், சாராயின் வார்த்தைக்கு சாராய் தெளிவா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து
சத்தமா சொல்லுங்க, கர்த்தரின் கற்பத்தை அடைச்சது கர்த்தர்னு தெரியுது, திறக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க, யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ போராட்டத்தை கொண்டு வந்து ஒருவேளை கர்த்தர்னு சொல்றீங்க, அப்ப அதை திறக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர்னு. எதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன்? எதற்கு ரெண்டாவது ஆப்ஷன்? இந்த வழியில உங்களுக்கு பிரச்சனை ஒதுங்கினீங்கன்னா அந்த பிரச்சனை சரிவதற்காக வேறொரு பிரச்சனையில் போய் தானாய் விழுந்து கொள்வது, அந்த பிரச்சனை தப்பிக்கிறதற்காக வேறொரு பிரச்சனையில் தானாக என்ன கொள்வது. அப்ப கற்பத்தை அடைத்தவருக்கு திறக்க முடியும். பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அடைக்கிறவர் அவர் திறக்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் திறந்தால் ஒருவன் அடைக்க முடியாது. இங்க எழுதப்பட்டிருக்கிற வசனம் எப்படிப்பட்ட எழுதப்பட்டிருக்குன்னா, சாராள் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அப்ப அடைத்தவர் திறக்க வல்லவர். ஆனா அந்த அடைத்திருக்கிறார் மாத்திரம்தான் சாராய்க்கு தெரிஞ்சிருக்கு, அவர் திறக்க வல்லவர் என்று தெரியல. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். இப்போ எனக்கு பிள்ளை பிறக்கல, நீ வேற மனைவியை பிடிச்சுக்கணும்னு சொல்லியிருந்தா அது வேற, எனக்கு நடக்கல, ஓகே. நீ என்ன பண்ணிக்கோ, சந்ததியை உருவாக்கிக்கோன்னு சொல்லியிருந்தா அது ஓகே. ஆனா அவர் என்ன பண்ணிருக்கார் தெரிஞ்சிச்சு, யார் அடைச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. இந்த உலகத்தை உருவாக்கினவ, இந்த உலகத்தை படைச்சவ, வெறுமையா இருந்த உலகத்துல தேவன் உலகத்தை உண்டு பண்ணினாரு. வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது. நம்ம அழகுள்ளவரை படைத்தவரு கற்பத்தை அடைத்திருக்காரு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த சாராய்க்கு தெரியலைங்க. அவ சொல்றா, வேறு வழியாய் ஒருவேளை ஒரு சந்ததி உருவாய் நல்லா இருக்கு, வேறு வழியாய் உருவாகுவது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, வேறு வழியாய் பெற்றுக்கொள்வது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா. அவ சொல்லியிருக்கணும், ஒரு வேறொரு மனைவியை வைத்துக்கொள், அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லல. அவ சொல்றா, என் அடிமை பெண்ணை திருமணம் முடித்துக்கொள், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு. அவளால் எப்படிங்க அவளால் உங்க வீடு கட்டப்படும்? எப்படிங்க வேறொரு ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்க வீடு கட்டப்படும்? உங்களுக்குள்ளது மாத்திரம் தான் உங்களுக்குள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் இதற்கு மாறாக நீங்க எந்த ஒரு வழியில போய் விழுந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கு. அடைத்தவர் இவர் தான் என்று தெரியும் போது திறக்கிறோர் அவரே என்று அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பழங்க. ஒரு பிரச்சனையில மாற்றிக்கொண்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது, யார் என்னை வெளியே கொண்டு வருவார் என்று பாருங்க. அதற்கு பதிலாக போய் மனுஷனுடைய காலில் விழுந்து இல்ல வேறொரு வழியை தேடி அந்த வழியில போய் நம்ம தப்புவிக்க முடியும் என்று நினைச்சீங்கன்னா அதை காட்டிலும் மோசமான பாதைக்கு நேரம் நீங்க ஓடுகிறவர்களா மாற்றப்படுவீங்க. சாராய்க்கு தெரிஞ்சிருக்கு, ஆபிரகாமை இதுவரை நடத்தின தேவ இனியும் நடத்த வல்லவர் என்று சாராய்க்கு தெரியும். சாராய் கர்த்தரை விசுவாசித்தவர். சாராய் இதுவரைக்கும் ஆபிரகாமோடு இருந்து சகல காரியங்களையும் செய்து முடித்தவர். ஆனா தனக்கு பிள்ளை என்று தெரிஞ்ச, பிள்ளை இல்லை என்று தெரிஞ்ச உடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. கர்த்தர் என்னுடைய கற்பத்தை அடைச்சிட்டாரு, இனி திறக்க மாட்டார் என்று நினைச்சு தன் அடிமை பெண்ணை நோக்கி பார்க்கிறா. அடிமை பெண் வழியாவது என் சந்ததி. ஆபிரகாம் அன்னை முன்னாடியே சொல்லிட்டாரு, உன்ட ஒரு சந்ததி வரும், அவர் வானத்தின் நட்சத்திரம் போல இருக்கும், பூமியின் மணல் தன இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப கற்பத்தை அடைச்சவர் கற்பத்தை திறப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை யார் ஏற்றுக்கொள்ளாமல் போனா? சாராய். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நான் செய்து முடிக்க வல்லவர், உனக்கு இது நடந்தே சேரும் என்று சொல்லிட்டாரு. ஆனால் அந்த காலம் தாமதித்து லேட் ஆகும் போது நீங்களே ரெண்டாவது ஆப்ஷனை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாமல் போயிருங்க. நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடுகள், எவ்வளோ குற்ற மனசாட்சி, எவ்வளவு தூரம் தூக்கி எறிகிற நிலைமை, வனாந்தரத்துக்கு தள்ளுற நிலைமை, வனாந்தரத்துக்கு அனுப்புகிற நிலைமை, தன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அம்புபாயை தூரத்தில் போய் உட்கார்ந்து ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். இதெல்லாம் யாரால உருவானது? யாரால இது உருவாச்சு? இந்த பிரச்சனை யாரால உருவாச்சு? இந்த போராட்டம் யாரால உருவாச்சு? இந்த கண்ணீர் யாரால உருவாச்சு? கர்த்தரின் கற்பத்தை அடைத்தார் என்று சொல்லி வேறொரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தபடினால்தான் இந்த கண்ணீர். நீங்கள் யோசிக்காமல் எடுத்த சில காரியங்கள்னால சிறு வேதனை இல்லைங்க, பெரிய பெரிய வேதனை என்ன பண்ணி இன்றும் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இன்றும் அது அன்னைக்கு இல்லைங்க, இப்ப வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது யாருடைய தவறு? இது யாருடைய கீழ்ப்படியாமை? கர்த்தர்
யார் அடைச்சானா அவர் திறக்க வல்லவருங்க. இயேசு உங்க பாதையை செவ்வையாக அவர் வல்லவர், அவர் கோணலை நேராக்க அவர் வல்லவர். அதை விட்டுட்டு நீங்களே போய் ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது மிகவும் வேதனை உள்ளதாக மாற்றப்படு. இந்த சாராய் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆபிரகாம் அநேக முறை தேவனிடத்தில் போய் என்னுடைய சந்ததி என்ன, எனக்கு சந்ததி உருவாகுமா, எனக்கு தேவன் அற்புதம் செய்வார் என்று கேட்கும்போது ஒவ்வொரு வரையும் தேவன் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தாரு. இதே சாராய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என் கற்பத்தை அடைத்த நீர் அல்லவோ, என் கற்பத்தை திறக்க நீர் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் ஒருவேளை ஜெபித்து இருந்திருந்தானா கண்டிப்பா அப்பொழுதே அவருடைய வாசல் என்ன இருக்கும், திறக்கப்பட்டிருக்கும். ஆமென். யாருங்க திறந்தா? அன்னால் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்து நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேனானால் நான் அதை யாருக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினா கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று. அப்ப தேவன் அடைத்திருந்த கற்பத்தை யார் திறந்தாருன்னா அன்னாளுடைய விசுவாசம் கற்பத்தை திறக்க பண்ணினது. இப்ப சாராளுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கணும்னா நான் தேவனுடைய சமூகத்தில் உட்காருவே அவர் என் கற்பத்தை திறக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி என்ன இருக்கணும், கற்பத்தை திறந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணா, ஆப்ஷனை மாத்திட்டா. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் செய்ய நினைச்சாருன்னா அது தடைப்படாது. நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்ய, அவர் அதிசயம் செய்ய, அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சாராய் பண்ணது கரெக்டா தப்பா சொல்லுங்க? யார் நமக்கு தெரியல, யார் அடைச்சிருக்கான்னு தெரியாதனால தான் குத்து மதிப்பா தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லி என்ன நீ தூக்கி போட்டு பலி அவர் மேல போட்டுறானா. சாராய்க்கு தெரிஞ்சிருக்கு கற்பத்தை யார் அடைச்சிருக்கா, கர்த்தரே என் கற்பத்தை அடைச்சிருக்காரு. அப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணிருக்கணும், அதை திறந்திருக்கணும். ஆனா என்ன பண்ணாம போயிட்டா, திறக்காம. அவளுக்கு தெரியலைங்க தேவன் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர்னு தெரியாம போச்சு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும் தேவன் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ ஆரம்ப கால விசுவாசி இருந்தபடினால அவளுக்கு தெரியலைங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 30:2 வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். நான் தேவனா சொல்லுங்க. நான் இவர் தெளிவா பேசிட்டார்ல. இவர் எப்படி பேசிட்டாரு தெளிவா? உன் கற்பத்தை அடைச்சது யாரு? கர்த்தர். தேவன் அல்லவோ கற்பத்தை அடைச்சாரு. நான் தேவனா? நீ யார்கிட்ட போய் கேட்கணும், நீ ஏன் சட்டையை பிடிக்க கூடாது, நீ பிடிக்க வேண்டிய சட்டை யாருங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சட்டையை பிடிங்க, அவர் அற்புதம் செய்ய வல்லவர். கரெக்டா நன்றி சொல்லுதோமா? யாக்கோபு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் அவன் கற்பத்தை அடைத்து வச்சிருக்கிறேன், நான் அவன் பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கிறேன், நான் அவன் போராட்டத்தை உண்டு பண்ணிருக்கிறேன். அடைச்சவர் திறக்க வல்லவர். நான் தேவன் அல்ல, நீ தேவனிடத்துல போய் உட்காரு, சகலத்தையும் செய்ய வல்லவரிடம் போய் உட்காரு, அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி யாக்கோபு ராகேல்கிட்ட சொல்றாரு, நான் தேவனா? உன் கற்பத்தை அடைத்தவர் யாரு? வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மரியா சொல்லுகிறா, இது எப்படி ஆகும்? இது இப்ப யாக்கோபு சொல்ற, நான் தேவனா, என்னால முடியாது, அவரால் செய்ய முடியும். இப்ப மரியாள் சொல்றா, இது எப்படி? பக்கத்துல சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தடி சொல்லுங்க, தேவனால எல்லாம் கூடு, அவர் செய்து முடிக்க வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுவீங்களா? உனக்கு பலவீனம்னு சொல்லுவீங்களா? போராட்டம்னு சொல்லுவீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, அவரால் எல்லாம் கூடு, அவரால் எல்லாம் கூடு. பக்கத்துல சொல்லுங்க, கையை கூட சொல்லுங்க, அவரால் எல்லாம் கூடு. நீங்க கூடும் என்கிறவரை பார்த்து தான் நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அவர் செய்து முடிப்பான்னு தெரிஞ்சுதான் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி எழும்பி ஒரு சில நிமிடங்கள் தேவனை நோக்கி பார்க்க போற. அன்பின் பரலோக எஜமானே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக ராஜா. உம்மால் எல்லாம் கூடு ராஜா. லூக்கா 1:37 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ராஜா. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்ல ராஜா. இயேசுவின் நாமத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ராஜா உடைய வல்லமையினாலும் உடைய மகிமையினாலும் உடைய பிரசன்னத்தினாலும் இயேசுவின் நாமத்தை நான் மூடுவீராக என்று செபிக்கிறேன். அற்புதம் செய்கிற தேவ ஆவியானுடைய வல்லமை
இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை கடந்து வரட்டு. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டு. இதுவரை பலவீனத்தோடு இருந்தார்களானா இயேசுவின் நாமத்திலே சுகப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற கேட்கிற யாவர் மேலும் வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா துதிகளையும் உமக்கு செலுத்தி நீர் மகிமைப்படும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.